வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நினைக்கிறேன். ஏன்னா நேரம் இல்லை, 12 மணிக்குள்ளே முடிச்சாகணும். அதனால் இந்த பிளாக்மெயில் படத்தை மட்டும் பற்றி ஒரு சில வரிகளை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த பிளாக்மெயில் படம் வந்து இந்த படத்துக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணணும்னா என்னோட படத்தோட ஹீரோ ஜி பிரகாஷ்குமார் சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு கட்டத்தில் வந்து படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு 8 நாள் ஷூட்டிங் வந்து நடக்காமல் ரொம்ப நாளாக இருந்தது. அதுக்கு வந்து பெரிய பக்கபலமாக சப்போர்ட் பண்ணது வந்து ஜி பிரகாஷ்குமார் சார் தான். எப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சினிமா காலத்தில் அவங்களோட சம்பளங்களை வந்து கரெக்டாக கராராக வாங்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஹீரோவை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு அனுபவம் இல்லை, கேள்விப்பட்டது தான். ஆனால் எனக்கு கிடைச்ச ஹீரோ வந்து அவருடைய சம்பளத்தை இன்றைக்கி வர பாதி அமௌண்ட்டு தான் வாங்கியிருக்காரு. பாதி அமௌண்ட்டு வாங்கவே இல்லை. வாங்காமல் எனக்கு அந்த 8 நாள் ஷூட்டிங்க்கு வந்து ரொம்ப அற்புதமாக வந்து சப்போர்ட் பண்ணி என்கிட்ட இதுதான் சார் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நான் பக்காவாக வந்து முடித்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு போவேன் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு உறுதிமொழி சொன்னேன். அதை அடுத்த நிமிஷமே யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு கூட சொல்லாமல் அந்த நிமிஷமே வந்து சார் படத்தை முடிக்கணும்னு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் வந்து எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் டப்பிங் முடித்து ப்ரொமோஷன் வரைக்கும் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்காரு. அவருக்கு வந்து நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். இதை வந்து நான் சொல்லணுங்கிறது தான் சொல்கிறேன். மற்றபடி வந்து அதிகமாக பேசி எனக்கு மேடை பழக்கமும் இல்லை. அதனால் இதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த டைட்டிலே வந்து ஒரு அப்பீலிங்கான டைட்டில். கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி பிளாக்மெயில்னு ஒரு படம் பார்த்தேன். ஹிந்தி படம். படத்தில் சத்ருகன் சிங்கா வில்லன், தர்மேந்திரா ஹீரோ, ராக்கி ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. என்னடா பிளாக்மெயில்னு ஒரு படத்தில் இப்படி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்களேன்னு அந்த காலத்துலேயே நான் வந்து கல்லூரி நாட்கள் இப்போது நான் படிக்கும்போது படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது லவ் பேஸ்டு பிளாக்மெயில். அது ட்ரையாங்கிள் லவ். பட் ஒரு காதலன் வில்லனாகவே மாறிடுவான். காதலியை வச்சு காசு சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ரொம்ப அழகான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் பர்டிகுலர்லி ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல் பல் தும்பி அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த படத்தோட ஈர்ப்பு இந்த டைட்டிலில் நான் பார்த்தேன். இந்த படத்தோட இயக்குனர் மாறன் வந்து ஒரு மிகச்சிறப்பாக ஒவ்வொரு ஷாட்டுமே ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அவருக்கு மிகப்பெரிய கைத்தறி. அண்ட் கேமராமேன் ஆல்சோ ஹஸ் கோஆப்ரேட்டட் டு த கோர். ஏன்னா அந்த இரவு நேர காட்சிகள், அந்த எமோஷன்ஸு எல்லாமே வந்து அந்த ஷாட்லேயும் சரி, அந்த லைட்டிங்லேயும் சரி பிரமாதமாக கொண்டாந்துருக்காங்க. அந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அவங்க நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக பாண்டியராஜ் படம் அண்ட் ஆல். ஷீ இஸ் ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். ரொம்ப நாளாக காணோம் உங்களை. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு see you in this movie. I wish you a very big comeback. ஒரு ஜிவி பற்றி சொல்லணுமான்னா அது சொல்லிகிட்டே இருக்கலாம். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும். நான் தான் முதல்ல எனக்கு மியூசிக் பண்ணணுன்னு கூப்பிட்டேன் அவங்க அப்பா மூலமாக. அப்போ அவன் சின்ன பையனே அப்படின்ட்டார் அவர். ஸோ அவர் மியூசிக் இந்த படத்துக்கு பண்ணலைன்னாலும் பர்ஃபார்மன்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் பண்ணியிருக்காரு. என்ன சட்டில் ஆக்டிங். அப்பா ஐ எம் வெரி வெரி
ஹாப்பி. ஏன்னா ஜிவியோட திறமை வந்து ஒரு வித்தியாசமான திறமை. ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர். இசையில் எல்லா விதமான கர்நாடிக்கு, ஹிந்துஸ்தானி எல்லாமே படித்தவர். சின்ன வயசுலேருந்தே அந்த இன்வால்மெண்ட், ஆர்வம். நான் அடிக்கடி சொல்கிறது, இளையராஜாவுக்கு அடுத்தது ஒரு அருமையான இசையமைப்பாளர்னால் அது ஜிவி பிரகாஷ் தான். இது மேடைக்காக சொல்லலை நான். அவரோட சாங்ஸ் அப்படி நிற்க முடியாது. முதல் படத்திலிருந்து இது வந்து நம்ம திரையுலகத்தில் இவரை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கலைஞர். அது மல்டி ஃபேசட்டட், மல்டி டேலண்டட் ஒரு பர்சனாலிட்டியாக நான் வந்து பார்க்குறேன். தயாரிப்பாளர்கள் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப சோகமாக இருப்பாங்க படம் முடியும் போது. ஆனால் இந்த தயாரிப்பாளர் ரொம்ப என்டர்பிரைசிங்காக இருந்தார். வெரி வெரி ஹாப்பி. ஜிவி பிரகாஷால் ஒரு தயாரிப்பாளரை சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படின்னா இதை எல்லா நடிகர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது. அதுக்காக பொசுக்குன்னு பேசின சம்பத்தை கொடுக்காம விட்டுறாதீங்க. அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துடணும். கண்டிப்பான முறையில் ஆனர் பண்ணிடுவேன் சார். ஓகே, கன்ஃபார்ம் ஜிவி. ஓகே, அவர் வேறு கொஞ்சம் மேடையில் சொல்லிட்டாரேன்னு கொஞ்சம் சோகமாக இருந்த மாதிரி இருந்தது. சும்மா சொல்கிறேன். ஸோ ஒரு திரைப்படத்திற்கு ஒரு ஹீரோ, ஹீரோயின் எல்லாமே வந்த ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நினைக்கிறேன். வெரி வெரி ஹாப்பி. தயாரிப்பாளர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமே கடைசி வரையிலும் நீங்கள் கூட இருந்தீங்கன்னாவே போதும் அப்படின்றது தான். ஒரு திரைப்படத்தின் வெற்றி அந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழாவில் பொதுமக்களோடு சேர்ந்து நடிகர் நடிகைகள் எல்லாரும் அமர்ந்து அந்த திரைப்படத்தை பற்றி பேசி அந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு அல்லது ட்ரெய்லர் வெளியீட்டில் கலந்து கொள்வது தான் இப்போ ரொம்ப நடக்காத ஒரு விஷயம். அதை நடத்தி காட்டிய உங்களுக்கெல்லாம் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டு சாம் சிஎஸ் வந்திருக்காரா? பா, எந்த ஊர் பண்ணி அதான்டா நம்ம தேனியா? சூப்பர். அது என்ன அந்த அந்த படுத்து படுத்து ஒரு பொண்ணு டான்ஸ் ஆச்சு. பட் அந்த பாட்டு இமானும் பயங்கரமான ஆளாக தான் இருக்கான். என்ன மாதிரி ஒத்துக்கிறியா? அது சூப்பராக இருந்தது அந்த ஒத்துக்கிறியா சாங்க்கு. அப்போ தான் நான் உள்ளே வந்தேன். நான் ஒத்துக்கிறேன், இந்த படம் நிச்சயமாக வெற்றி படம் என்பதை நான் ஒத்துக்கொண்டு சாம் சிஎஸ் அவர்களுடைய இசைப்பயணம் ஒவ்வொரு ஷாட்லேயும் ஒரு பேக்ட்ராப் அப்படியே மிரட்டலாக இருந்தது. உங்களுடைய ரீரெக்கார்டிங், உங்களுடைய பாடல்கள் இப்போ சமீபத்தில் நிறைய வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்குறீங்க. தொடர்ந்து நீங்கள் அந்த வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும். தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நடுவே ஒரு பாலமாக இருந்து செயல்பட்டு எல்லா ஆல்பத்தையும் சூப்பர் ஹிட் ஆல்பமாக நீங்கள் மாற்றணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து நான் லேட்டராக தான் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டில் வந்து இமான் சார் இதில் இருந்தார். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் பண்ண முடியலங்கும் போது அவர் ஒரு சாங் பண்ணியிருந்தார், அந்த ஒத்துக்கிறியா. அதுக்கடுத்து வந்து மற்ற சாங்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணேன். இந்த படத்தில் மொத்தம் 4 சாங்கில் 3 சாங் நான் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்புறம் ஜிவி அவர் கூட வந்து அவர் பண்ண படங்கள் நிறையா இதில் நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பண்ணியிருக்கோம். பட் இந்த படம் முழுசாக ஃபஸ்ட் டைம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். அவரை பற்றி நான் சொல்லணும். ஆக்சுவலி இந்த படத்தில் எனக்கு நான் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அவரை பார்க்க முடிஞ்சது. மற்ற அவரோட நடித்த படங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கிறேன். எனக்கு அவரோட உழைப்பு ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணும்னு அவர் பண்ணுற அந்த உழைப்பு ரொம்ப இருக்கும். இந்த படத்தில் அது வந்து அது மக்களுக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்த கதை அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு. அவங்க மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடிச்சு எல்லாருமே. அதில் முக்கியமாக ஜிவி வந்து இந்த படத்தில் வந்து அவரால் இந்த மாதிரி ஒரு ரோல்
எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்று இருக்கும், வெளியில் வந்து அதை காமிக்க முடியாது. ஆனால் அதில் வெறும் கண்ணிலையுமே இல்லைனா வந்து ஒரு சின்ன மூச்சு விடுறதுல காமிக்க முடியுங்கிற சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கூட அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த படம் அவர் நடிச்சிட்டு இருக்க எல்லா படங்களையும் இது ஒரு உச்சமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் ஏன் பண்ணணும் மியூசிக்கு, ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒவ்வொரு படத்துக்குமே பார்த்தீங்கன்னா வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் ஹிட் ஆயிரும் வழக்கமாக. ஏன்னா வில்லன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு படத்துக்கு. ஏன்னா வில்லன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா உண்மையாகவே அந்த படம் எந்த லெவலில் ரீச் ஆகும், இல்லை எந்த லெவல் பெரிய லெவலில் போகும்னு தெரியாது. ஏன்னா அதே மாதிரி எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இருந்துச்சு, வில்லனை விட துரோகிங்கிறவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்கானவங்க. ஏன்னா வில்லன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கேட்டது தான், இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருப்பீங்க. எப்பயுமே வில்லனுக்கான ஒரு பவர் என்ன, வில்லன் வந்து நம்மளுடைய பலத்தை மட்டும்தான் பார்ப்பான் வில்லன். ஆனால் ஒரு துரோகி வந்து நம்மளோட பலவீனத்தை பார்ப்பான். இப்போ லவ் பண்ணுறவங்க எல்லாருமே இருக்கட்டும், இப்போ லவ் பண்ணுற எல்லா பசங்களுமே, சின்ன பசங்க எல்லாருமே, யாரும் அந்த சின்ன பசங்க இல்லை, பெரியவங்களே இருக்கட்டும், நம்ம லவ் பண்ணுற பொண்ணு இல்லைனா வந்து நம்ம கூட இருக்க நண்பன் எல்லாருக்கிட்டையும் நம்ம உண்மையை சொல்லுவோம், எல்லா உண்மையும் சொல்லுவோம். நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம வீட்டில் நடக்கிறவங்க, நம்ம அப்பா அம்மாவை பற்றி சொல்லுவோம் சில உண்மை, இது உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன். பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு அது அது உண்மை, அது ஒரு மறைமுகமான ஒரு இதாகவே இருக்கும்னா அவங்க எதிரி ஆகாத வரைக்கும் தான். அவங்க ஒன்ஸ் எதிரி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்திலேயே ஆபத்தான எதிரி அவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஸோ இந்த துரோகம் இருக்கு இல்லையா, கூட இருக்கிறவங்க பண்ணுற துரோகம், அதை பற்றின ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இதோட ஸ்க்ரீன் பிளே வந்து அதை மட்டுமே இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் அவங்க படுற கஷ்டம், இதில் மாட்டிக்கிட்டால் என்னவா இருக்குங்கிற அந்த ஒரு ஜேர்னி, அதற்கு மியூசிக்கான சப்போர்ட் எல்லாமே நிறைய இருக்கிறதுனால இந்த படம் எனக்கு மாறன் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் உள்ளே வந்துட்டேன். பட் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆக்சுவலி வந்து என்னென்னா, மாறன் படத்துக்கு வந்து இரவுக்காயிரம் கண்கள் வந்து ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து வழக்கமாக 4.5 கால் ஷீட் இங்கே நம்மளுடைய தமிழ் சினிமாவில் வாசிப்போம். பட் அந்த படத்துக்கு வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் 8 அந்த மாதிரி போயிடுச்சு, கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த படத்துக்கும் அதே மாதிரி தான். அவர் நிறைய டைலாக் வைக்க மாட்டார். அடுத்த படங்கள்லேருந்து இந்த வசனத்தில் என் பேரையும் சேர்க்கணும். ஏன்னா மியூசிக்கில் நிறைய டைலாக் சொல்கிற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி போன படம் மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய சேஸாக இருக்கும், இல்லைனா வந்து வித்தவுட் டைலாக்ல நிறைய நம்ம மியூசிக்கலி கதை சொல்கிற மாதிரியே இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியான படம் இது. நான் சமீபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிற படங்களில் இந்த படம், நம்ம படம் பார்த்து முடிச்ச உடனே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஓகே, ஒரு படம் நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வருது. ஸோ இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. டெக்னிக்கல் டீமாகவும் ரொம்ப நல்லா, எடிட்டில் இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட் ஆக்சுவலி அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இவர் கதை இல்லாமல் கூட பண்ணிடுவார், ஆனால் சாண்ட் லொகேஷன் இல்லாமல் படம் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். எனவே எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் நீங்கள் தேட்டரில் பாருங்கள். இது ஏதோ ஒரு வகையில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் இந்த படம். ஏன்னா நம்ம படங்கிறது ஒரு 2.5 மணி நேரம் பார்க்குற ஒரு சும்மா ஒரு ரைடு தான், அது எனக்கு புரியுது. இதே மாதிரி அடுத்த ஒரு படம் நம்ம பார்ப்போம், அடுத்த வாரம் இன்னொரு படம் வரும். பட் இது அப்படி இல்லாமல் ஒரு சின்ன ஒரு நெருடலை கொடுக்கும் உங்களுக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும் சில விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு நெருடலை கொடுக்கும். அப்புறம் இதில் ஒரு இந்த ரைடு உங்களுக்கு உண்மையாக கன்ஃபார்மாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இங்கே வந்திருந்த பெரியவங்க எல்லாருக்குமே நான் வணங்கிக்கிறேன். இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பத்திரிகையாளர்கள் நீங்களுமே பாருங்கள். படம் பிடிச்சிருந்தால் ரொம்ப நல்லா எழுதுங்க, நிறைய பேர் வர வைங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோடய லிரிக் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சிங்கர்ஸ், லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ், என்னோட ஹோல் டீம், ஆக்சுவலி என்னோட மியூசிக்கல் டீம், என்னோட ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். இந்த படத்தில் ஒரு பாடல் எழுதுகிற பாடலாசிரியனாகவும் கலையினுடைய ரசிகனாகவும் இயக்குனர் அவருக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு ரசிகனா மீண்டும். ஆமாம், தொடர் ஜீவி அவனுடைய இசையில் நான் நிறைய படம் எழுதிக்கிட்டு இருக்கேன். அவர் நடிக்கிற படத்தில் இதுதான் முதல் படம் நினைக்கிறேன் நான் ஒரு பாட்டு எழுதுனது. அதுலேயும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி எனக்கு. அதே மாதிரி சாம் சிஎஸோடையும் தொடர்ந்து நிறைய படங்கள் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஒரு நண்பர்களோடு இணைஞ்சு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மற்றபடி அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்ல தோணுது. ஏக்நாத் அண்ணா அந்த 2வது காட்சிப்படுத்தப்பட்ட பாடலுடைய வரிகள் அவர் எழுதியிருந்தார். அந்த 3ஆம் பாலினத்துடைய வலிய அருமையான வரிகள் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார். அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் ஏக்நாத் அண்ணனுக்கு. முதல் பாடல் சாம் சிஎஸ் எழுதியிருந்தார். ஆமாம், அடிப்படையில் சாம் சிஎஸ் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் நிறைய படங்கள் அவர் எழுதியிருக்காரு. தொடர்ந்து சாம் சிஎஸ் நிறைய பாட்டும் எழுதணும். ஆமாம், அவ்வளோதான். மற்றபடி எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த
வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லபடியாக வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி. ஏபிசி இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஸோ இந்த படம் டக்கு நடந்தது. சாரோட ஒரு 1 minute வீடியோ பண்ணியிருந்தேன், பயங்கர வைரலாக போச்சு. சார் அப்போ சொன்னார் வி ஷுட் டெஃபினெட்லி டூ அ மூவி அப்படின்னு. இமீடியட்டாக இது பிளாக்மெயில்னு ஒன்று, ஒரே நாள் நரேஷன் போனேன், அன்றைக்கே சைன் பண்ணி அன்றைக்கி நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஷூட் போயாச்சு. எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து செகண்ட் மூவிக்கு. ஸோ ஜிவி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஜிவி சார் வந்து ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் மீட் பண்ணதுலேயே. எனக்கு தெரிஞ்ச ஐ கெஸ் சாம் வில் அக்செப்ட் வித் மீ. அவர் வந்து இந்த யங் டேலண்ட்ஸ் அண்ட் அப்கமிங் டேலண்ட்ஸ்க்கு எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு, எப்போவுமே அவங்க மேலே வரணும்னு சொல்லிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பாரு. அண்ட் ஐ லவ் தட் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் என்ன தான் நம்மளை ரெஃபர் பண்ணாலுமே டேரக்டர் சார் என்னை வந்து அந்த கேரக்டரில் பார்க்கணும் இல்லையா. என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் ஃபீல். பயங்கர எனர்ஜெட்டிக் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்த ஒரு பொண்ணு சடனாக இன்ட்ரோவர்ட்டாக. டு பி வெரி ஹானஸ்ட், என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இல்லாட்டி படமும் சரி எங்கேயுமே நான் வந்து பாவமாக இருக்கிற மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததே கிடையாது. டம்மால் டிபின்னு பாக்ஸிங் வீடியோ இல்லை தக்கன் டான்ஸ் ஆடுற வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் தாண்டி என்னை விஷன் பண்ணியிருக்கீங்க சார், என்னால் இந்த கேரக்டர் பண்ண முடியும்னு. ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அமர்ராஜ் சார் டக்குன்னு அன்றைக்கி மீட் பண்ணோம், நரேஷன் முடித்தோம், உடனே வந்து இல்லைம்மா நீ டக்குன்னு சைன் பண்ணுமா, ஆடிஷன் எதுவுமே கிடையாது, பண்ணுமா. சார் ரெஃபர் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்பி என்ன பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தயாளன் சார் இருக்கீங்களா, தேங்க்யூ சார். அண்ட் ஆல் தி ஏடிஸ் ஃபுல் சப்போர்ட் த்ரூ அவுட் த மூவி. அவங்க தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக வந்து என்ன நடந்தாலும் காலையில் நைட்டு வெயிட் பண்ணாலும் எதுனாலுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டயலாக் சொல்கிறது சரி எல்லாமே த்ரூ அவுட் த மூவி எங்களோட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐம் வெரி ஹாப்பி. இந்த படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு இது 2வது படம் எனக்கு. அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மூவிக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு தேஜுவை பார்ப்பீங்க. அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். ஆகஸ்ட் 1 வருது, எல்லோரும் பாருங்கள் ப்ளீஸ். எங்களுக்கு அழகான ரிவ்யூஸ் எழுதுங்க. அண்ட் அதுதான் எங்களுக்கு வந்து பூஸ்ட் அண்ட் தட்ஸ் ஆர் ஃபியூச்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. அமல்ராஜ் சாருக்கும் மாரணையாக்கும் பெரிய நன்றி. மற்றபடி என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்ட என்டையர் க்ரூக்கு தேங்க்ஸ். அண்ட் டார்லிங் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக, எனக்கு ஆக்சுவலி நிறையா இன்ஹிபிஷன்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஜிவி சாரோட நடிக்கும் போது. பட் அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி டே 1லேருந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. அண்ட் கூட நடித்த இன்னொருத்தன் வந்து இன்றைக்கி நம்ம இங்கே ஸ்பாட்டில் இல்லை, ரமேஷ். அவன் ஆல்ரெடி ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால அவன் ஒரு பெரிய பிரிட்ஜாக இருந்தான். ஸோ கொஞ்சம் எல்லா சீன்ஸுமே கரடு முரடாக இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீன் பயங்கரமாக கவனிச்சிக்கிட்டாப்புல. ஸோ என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டேன். என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் வெற்றி பெறணும்னு இயற்கையை வேண்டிக்கிறேன். நன்றி. இந்த மாதிரி ஒரு படத்தில் இருக்கிறதுக்கு அமல்ராஜ் சார், மாரன் சார், தயானன் அண்ணா, டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்தேன், லாஸ் ஏஞ்சலஸில் தங்குறேன். இந்த மாதிரி ஒரு பாட்டு, சும்மா பாட்டு இல்லை, அந்த பாட்டில் ஒரு கதை இருக்குது. அண்ட் ஆஸ்திரேலியாவில் படுறதுக்கு யூனோ என் தமிழ் ஹெரிட்டேஜ் இதெல்லாம் இந்த மாதிரி படம் எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப லைக் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் சொல்கிறது மாதிரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சாங், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டெல் ஸ்டாரிஸ். நீங்கள் எல்லாம் வர்றதுக்கு நன்றி. என் டீம் இருக்காங்க, press எல்லாருமே தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபிலிம். இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டாரி. It's a big honor, sir, to be a part of a film that isn't just a mass film. It's something that is a very important story that எல்லாருமேக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும். Thank you everyone for your support and please watch the film in theaters on the 1st. கொடுக்குற வேலையை சரியாக செஞ்சிடணுங்கிறதுல எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து நான் மனசாட்சியோடு அதை நல்லா பண்ணியிருக்கேனாங்கிறதுல ஒரு திருப்தி இருக்காதுன்னு என்னையவே கேள்வி கேட்டுருப்பேன். ஆனால் நான் இது வரைக்கும் பண்ண படங்களில் எப்படி ஏதாவது வேறு ஒரு களத்தில் வேறு ஒரு மாதிரி ஒரு கண்டென்ட்டில் நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லிஸ்ட்டு இருக்கும். நமக்குள்ளேயே வந்து ஒரு 10 கதாபாத்திரம் இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரி அப்படி இருக்கும்போது எனக்கு மாறன் சார் சொன்ன அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அதை நான் சரியாக செஞ்சுருக்கேங்கிறதுல நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப சீரியஸாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது காமெடியாக இருக்கும். அதுதான் எனக்கு தேவைப்பட்டுச்சு இந்த நேரத்தில். ஏன்னா நம்ம உருவம் வந்து மீடியா நண்பர்கள் ஜாக் குரூப் மாதிரி தான். பார்க்குறேன் நிறைய ஃபேஸஸ் நிறைய பேர் பழகாதவங்களுக்கு ஃபேஸஸ் இருக்கு. And few of my friends are here too. So happy to see all of you guys personally. Thank you so much. And Black May ப்ரொடியூசர்ஸ் as an actress ரொம்ப வருஷம்க்கு அப்புறம் ஒரு மீட்டியான மீனிங்ஃபுல்லான ரோல் பண்ணணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்துருக்காங்க. சாதாரண விஷயம் இந்த Black May மூலமா எனக்கு அந்த மாதிரி ரோல் முடிச்சாங்கன்றதுல ஸோ அதுக்கு முதல்ல மாறன் தேங்க்யூ ஸோ மச் இந்த ரோல்காக வலியும் வேதனையும் இந்த மனுஷனுக்கு அவ்வளோ approaching me. Thank you so நான் much. நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய லாபத்தை உண்டு பண்ணி அடுத்தடுத்த படங்கள் நிறைய நீங்கள் பண்ணணும் சார். August 1st எல்லாரும் meet and எல்லாம் உள்ள watch the இடம் movie in the theaters. மற்றபடி கேஜு I will see you all in the theaters. Thank you. ஜிவி சார் அப்புறம் சொல்கிறேன். ஜிவி சார் வந்து நான் அப்படியே ஒரு படம் பண்ணிட்டோம். வரவேற்கிறேன் பிரசாந்த் அவர்களுக்கு செட்டில் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறாங்க, ரொம்ப சகஜமாக. முதல்ல ஒரு இங்கே நீங்கள் சொல்லும்போது வேட்டை முத்துக்குமார் சொன்னீங்க, அவரை ஃபீனிக்ஸ் முத்துக்குமார் சொல்லுங்க. இந்த ஃபீனிக்ஸ் படத்தில் முத்துக்குமார் நம்ம சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடியா வரும். ஃபீனிக்ஸ் முத்துக்குமார் சொல்லணும், அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் நல்லா பேசியிருந்தாரு. முதல்ல இந்த விழா ஆரம்பிக்கும் போது அமல்ராஜ் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா ஒரு விழா ஆரம்பிக்கும் போது எல்லோருக்கும் ஒரு சிறப்பான புத்தகம் வேல்பாரி அப்படின்ற புத்தகத்தை கொடுத்து இந்த விழா தொடக்கி வைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் நான் இப்பவே ஒரு கோரிக்கை வைப்பேன், நீங்க வரும்போது மேடையில் ஏதோ பொக்கே ஒன்று கொடுத்துட்டு பொக்கே கொடுத்துட்டு அந்த பொக்கே தூக்கி பின்னாடி போட்டு போறது இந்த மாதிரி ஒரு அற்புதமான புத்தகத்தை கொடுக்கணும்னு நினைச்சாரு. இந்த வேல்பாரி புத்தகம் 1 லட்சம் விற்பனையில் சாதனை பண்ணியிருக்கு. அந்த சாதனையை உங்க படம் பண்ணணும் கண்டிப்பாக. அதனுடைய முதல் அடிப்படையாக நான் பார்க்குறேன். இந்த புத்தகம் கொடுத்ததே வந்து அப்படிப்பட்ட ஒரு சிறப்பாக பார்க்குறேன். வேல்பாரி படம் கண்டிப்பாக சங்கர் சாரோட இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய சாதனை படைக்கும்னு எதிர்பார்க்குறேன். அந்த படம் வரதுக்கு எல்லாமே நம்மளாம் கூட இருக்கணும். சங்கர் சாரோட அவரை வந்து நம்ம பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த வேல்பாரி படத்தை கொண்டு வரதுக்கு தயாரிப்பாளர்களை மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு ராமாயணம் அப்படின்ற படத்தை வந்து நம்ம எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம். அந்த படத்தை ஒரு 4500 கோடியில் பாம்பேல ஒரு நிறுவனம் பண்ணும்போது நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய ஒரு வீரனை பற்றியான ஒரு நாவல் இது படைப்பாக வரும்போது உலக சினிமா பார்க்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சினிமா வரணும். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் கொடுத்தது நமக்கு தெரியாது. இந்த படத்துடைய ட்ரெய்லர் பாடல்கள் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கு. எல்லாமே ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. தமிழ் சினிமா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எமோஷனலான ஃபேமிலி த்ரில்லர் படங்கள் நல்ல வெற்றி அடையும். கவிதை மேலே பார்த்தீங்கன்னா 2 திரைப்படம் பெரிய வெற்றி. டிஎன்ஏ பிரசாந்த் அவர் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட த்ரில்லர் படங்கள். இந்த படமும் அதே முதல்ல ஒரு பெரிய வெற்றி அடையும். இங்கே நீங்கள் சொல்லும்போது வேட்டை முத்துக்குமார் சிறப்பாக ஒரு கதையோட சொல்லுங்க. ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸோட ஃபேமிலி எமோஷனோட அவ்வளோ சிறப்பாக இந்த படத்தில் வந்தார். முத்துக்குமார் சொல்லணும் பிடிக்கும். அவருக்கு இரவு வாழ்த்துக்கள் படத்தில் பிறகு கண்ணை முதல்ல இந்த விழா படம் போது படமாக வருது. அமல்ராஜ் என்னுடைய படைப்பு ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் எனக்கு ஒரு விழா ஆரம்பிக்கும் போது எல்லோருக்கும் சிறப்பான புத்தகம் இந்த கதையை புத்தகத்தை கொடுத்து இந்த விழா அந்த கதை வைக்கிறது நான் சொன்ன வேற மாதிரி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு தயாரிப்பாளர்களுக்கு நான் அமல்ராஜ் ஒரு கோரிக்கை வைப்பேன். நீங்க வரும்போது இந்த மேடையில் அவ்வளோ திறமையான ஒரு ரமேஷ் படைப்பாளி அவருடைய அந்த முக்கிய பின்னாடி போட்டிட்டு போகிறது எப்படி இந்த மாதிரி ஒரு அற்புதமான புத்தகங்களை நல்ல வரவழைச்சாரு பாருங்க. அந்த வரிசையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. பிறகு ஒரு நல்ல வெற்றி அமையும். வேல்பாரி புத்தகம் ஜிவி சார் வந்து சம்பளமே வாங்கல அப்படின்னு சொன்னாரு. சாதனை பண்ணின்னு சொன்னாரு. அந்த சாதனை அவருக்கு நம்ம எல்லோரும் கண்டிப்பாக உடனே அதனுடைய சொல்லணும். முதல் அடிப்படையான பார்க்கலாம் அவர் மாதிரி ஒரு வந்து அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி வேல்பாரி படம் பார்க்க முடியாது. கண்டிப்பா மியூசிக் சங்கர் சாரோடைய இயக்கத்தில் எனக்கு தெரியும் அவர் வந்து மிகப்பெரிய சாதனை படைக்கும். பல படங்கள் இன்னும் சம்பளம் அந்த படம் வர்றதுக்கு எல்லாமே நம்மளாம் கூட பல படங்கள் சங்கர் சாரோட நடிப்பு அவர் வந்து நம்ம தெரியும் பயங்கரமாக என்கரேஜ் சப்போர்ட் பண்ணி வேல்பாரி படத்துக்கு எல்லா நேரத்துக்கும் உங்களை தயாரிப்பாளர்களை மோட்டிவேட் பண்ணி ராமாயணம் அப்படின்ற படத்தை வந்து நம்ம எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம். ரொம்ப பிடிச்சது ஒரு 4000 கோடி அந்த அன்பு பாம்பேல ஒரு தயாரிப்பாளர் பண்ணும்போது அன்பு நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய இருக்கிற அந்த ஒரு வீரனை பற்றியான ஒரு நாவல் எல்லா இயக்குநர்களாக வரும்போது சினிமாவை பார்த்து யாருக்கிட்டுமே ஒரு சினிமா வராத ஒரு ஆள் பாட்ட ஒரு புத்தகம் அதாவது ஒரு எதிரியே இல்லாத ஒரு ஆள் பார்க்க இங்கே சாம் அழகாக பேசி இந்த படத்தினுடைய ட்ரெயிலர் இருக்கிற யாராவது துரோகதை அவ்வளோ சூப்பராக ஜிவி சார் எல்லாமே முடியாது அவ்வளோ சூப்பரான ஒரு தமிழ் சினிமா அவ்வளோ சூப்பரான ஒரு அன்பு
எமோஷனலான ஃபேமிலி, அதனால தான் தயாரிப்பாளர்கள்லாம் திருப்பி டிவி கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2 திரைப்படம் ஆசைப்படுவாங்க. அந்த நேரத்தில் சம்பளம் கொடுக்குறாரு அப்படின்றத விட நான் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஆனர் வாங்கிங்க சார். இந்த படம் அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் வியாபாரம் ஆயிடுச்சுன்னா நீங்க வாங்கிங்க, இல்ல சேட்டலைட் வியாபாரம் ஆயிடுச்சுன்னா வாங்கிங்க. கண்டிப்பா ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸோட ஃபேமிலி எமோஷனல் எல்லா நடிகர்களுக்கும் இந்த படத்துல வந்து தயாரிப்பாளர் எப்பவுமே கோரிக்கை வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்பளம் கண்டிப்பா இறைவனோட பிசினஸோட ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டு படம் 3வது படம் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய படைப்பு நீங்க சார் இந்த படம் டிஜிட்டல் வியாபாரம் எவ்வளவு ஆகுதோ அதை நடுவில் ஒரு கதை சொன்னா தமிழ்நாடு எவ்வளவு ஆகுதோ அந்த அமௌண்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த கதை கேட்டோம்னா சேட்டலைட் வியாபாரம் வச்சுன்னா வேற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு இந்த கதையை கொண்டு போய் அவங்க ஏதோ ஒரு வியாபாரத்தை லிங்க் பண்ணிட்டு உங்க சம்பளத்தை முழுமையா வாங்கிட்டீங்கன்னா திறமையான ஒரு இயக்குனர் படைப்பாளி அவருடைய ரிலீஸ்க்கு முன்னாடி டப்பிங் முன்னாடி எனக்கு மொத்த படத்தை எப்படி இந்த வருஷம் நீங்க நல்ல சம்பாதிக்கிறீங்களா இல்லையா அந்த வரிசையில கவலை இல்ல நல்ல படமா பிளாக் காமியம் படைப்பு நல்ல எந்த ஜிவி சார் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வாங்கல அப்படின்னு சொன்னாரு. ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சொன்னாரு நடிகரா எல்லாரும் சார்பில் சமீபத்தில் அமீர் கான் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சார்பில் 15 வருஷமா நான் சம்பளமே வாங்கினதில்லை படங்கள். அவர் மாதிரி படங்கள் வெற்றி அடையும் போது ப்ரொடியூசர் ஃபேமிலி இருந்து தான் பாக்கெட் பார்க்க முடியாது. நான் சம்பளம் வாங்கினதே இல்லைன்னு சொல்லிட்டு அமீர் கான் பல படம் தெரியும் நிறுவனத்துக்கு பல படங்கள் ஒரு அமீர் கான் அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் பல நடிகர் அவர் சொல்லும்போது தமிழ் சினிமாவில் இருக்கிற பல நடிகர்கள் எந்த நிறுவனத்துக்கு பண்றாரு. நீங்க வந்து எப்படி சார் நம்புறது தயாரிப்பாளர் ஏமாத்தி போயிட்டாங்கன்னா அப்படின்னா ஈஸியா படம் டிமாண்ட் இருக்கு. அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நானும் சைன் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜிவி இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு எல்லாமே டிஜிட்டல் இயக்குனர் மேல யாருமே கேஷுவலா வாங்கி பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் பிசினஸ் எல்லாம் எல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஃப்ரெண்ட்ஷிப் நடிகர்ல யாருமே ஒரு எதுவுமே இல்லாத ஏதாவது ஒரு ரைட்ஸ் லிங்க் பண்ணி ஒரு எதில ப்ராஃபிட்ல ஷேர் வாங்கி பண்ணும்போது தமிழ் சினிமாவை பேசினா சூப்பர். அதாவது இந்த கதை நல்ல நல்ல படைப்புகள் வர ஏதாவது சினிமா மிகப்பெரிய ஜிவி சார்க்கும் யாரே முடியாது. தயாரி சூப்பரான ஒரு நட்பு எவ்ரி சூப்பரான தயாரிப்பாளர்கள் எல்லாருமே முதலில் எழுந்து அதனால தான் தயாரிப்பாளர்கள்லாம் அவங்க மிகப்பெரிய பேஷனோட படம் வராங்க. ஆனா படம் மொத்தமா தோல்வி அந்த நேரத்தில் சம்பளம் விட்டு கொடுக்குற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னா சார் பிசினஸ் ஆன ஒரு மைண்டிங் சார் தயாரிப்பாளர் உறுதுணையா இருக்கணும். இந்த நேரத்தில் ஒரு டிஜிட்டல் வியாபாரம் ஆயிடுச்சுன்னா அப்படி உறுதுணையா இருக்கிற சேட்டலைட் வியாபாரம் நன்றிகளை சமைச்சுக்கிறோம். ஆனா எல்லா நடிகர்களுக்கும் இந்த தேஜ் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க எப்பவுமே ஒரு ரிவ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கனிவா சம்பளம் கண்டிப்பா வேணும்ன்றத பிசினஸ் கனிவா இருக்கணும் அப்படி சொல்லி இந்த நேரத்துல சொல்லிடுறேன். நீங்க இந்த மேடையில நீங்க கமலா தியேட்டர்ல நடந்த நிகழ்வுல விஷயம் படம் டிஜிட்டல் வியாபாரம் எவ்வளவு வந்து அதை எனக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இல்லன்னா தமிழ்நாடு ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு அந்த அமௌண்ட் எனக்கு கொடுத்துருங்க. நான் அந்த விஷயம் சேட்டலைட் வியாபாரம் வச்சனா எனக்கு தெளிவா சொல்ல விரும்புறேன். இந்த மாதிரி ரிவ்யூஸ் வச்சனாலே ஏதோ ஒரு படம் லிங்க் பண்ணிட்டு உங்க சரள அதுவே வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ரிவ்யூ வந்து நம்ம படத்துக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம படத்துக்கு முன்னாடி மொத்த படத்துக்கு கொடுத்துருங்க. எங்காவது ரிவ்யூஸ் கண்டிப்பா நீங்க சம்பாதிக்கிற மாதிரி இல்லையா அதை பத்தி என்ன கவலை இல்லை அப்படின்னு ஒரு நடிகர் சொல்லும்போது அவர் கையில படைப்பு மேல எந்த ஒரு ஆடியன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம போயிடுது. ஒரு நடிகரையோ நடிகரோ எல்லாரையோ சமீபத்தில் டார்கெட் பண்ணி பண்ற ரிவ்யூஸ் 15 வருஷமா நான் சம்பளமே வாங்கல படத்துக்கு எப்படி வந்து ட்ரெடிஷனல் மீடியா எண்டிங்மே நான் இருக்கிற எல்லா ட்ரான்ஸ்போர்ட் தவிர எல்லா சம்பளம் வாங்குறதே இல்லைன்னா ஒரு படத்தையோ மெயின் தயாரிப்பாளர் இயக்குனரையோ நடிகரையோ காயப்படுத்த ஒரு அமீர் கான் எந்த பத்திரிகையும் எந்த மாபெரும் நடிகர் அவர் மீடியா மட்டும் ட்ரெடிஷனல் மீடியா சொல்ற பல நடிகர் பத்திரிகை இதை முன்னுதாரணமா அப்புறம் மேகசின் நீங்க வந்து எப்படி சார் நம்புறது தயாரிப்பாளர் ஏமாத்தி விளையாடலாம் அப்படின்னா சேர்த்து சொல்றேன். எல்லாமே 20 வருஷம் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நான் இருக்கிற எல்லா ஊடகங்களுமே பார்த்தீங்கன்னா கனிவுடன் பண்றதுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. கிரிட்டிசைஸ் பண்ண எல்லாமே டிஜிட்டல் மைண்ட் அப்படி ஒரு யாருமே கேஷ்ல வாங்கி பண்ண முடியாது தட்டி கொடுப்போம் அப்படின்னு ஒழிச்சிருப்பாங்க. பெரிய பெரிய நடிகர்கள் வந்து நம்பிக்கையோட அவங்க ஒரு ஏதாவது ஒரு ரைட்ஸ் லிங்க் பண்ணிட்டோ இல்ல ஒரு வீட்ல ஷேர் வாங்கி பண்ணும்போது இல்ல பண்ற தமிழ் சினிமா இம்பாசிபிளா யூடியூப் ரிவ்யூஸ் ஏன்னா நல்ல நல்ல படைப்புகள் அதே மாதிரி சினிமால மிகப்பெரிய எல்லாரும் அதே மாதிரி ரிவ்யூ பண்ணப்படுதுன்னா தயாரிப்பு சினிமா நல்லபடியா இருக்கும். எவ்ரி ரிவ்யூ பல தயாரிப்பாளர்கள் ரிவ்யூ பண்ணணும் போட்ட ரிவ்யூ பண்ணா மக்களுக்கு தெரியாது இந்த படம் வந்திருக்கா இல்லையா. அவங்க வந்து மிகப்பெரிய பேஷனோட ஒரு சினிமா வராங்க ரிவ்யூ பண்ண படங்களை வந்து தோல்வி அடைஞ்சு நல்ல படம்னா உடனே ரிவ்யூ பண்ணி அப்படி பண்ணி அந்த சூழல்ல வரக்கூடாதுன்னா கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கு இல்ல தயாரிப்பாளர்கள் உறுதியா இருக்கு அப்படின்ற நேரத்துல மீண்டும் கிடைக்கல அப்படி உறுதியா ஒரு டிலே பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் கனிவா நன்றி இல்ல நான் பேசும்போது கொஞ்சம் கனிவா போறோம். அதுதான் இந்த தேஜ் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க ரிவ்யூ பண்ணா ரிவ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கனிவா கேட்க முடியாதுன்னு சொன்னாங்க. தேஜ் மேடம் கனிவா இருக்காதவர்கள் வெல்கம் பேக் தமிழ் சினிமா. இந்த மேடையில கம்பீரமான அதே நடந்த ஒரு நிகழ்வுல பர்சனாலிட்டி 3 நாட்கள் வந்து ரிவ்யூ பண்ணாதீங்க சச் டால் பர்சனாலிட்டி தமிழ் சினிமா பண்ணாதீங்க அப்படின்னு கீப் கமிங். நான் அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் இந்த படத்தை பத்தி சொல்ல விரும்புறேன். இந்த மாதிரி ரிவ்யூஸ் வரலனாலே இதுல பாடல் வந்து இவன் சார் போட்ட பாடல் தான் அதனால அது கிடையாது கேட்க கூடாது. கண்டிப்பா ரிவ்யூ வந்து நம்ம படத்துக்கு வேணும் ஒத்துக்கிறோம். நம்ம படத்துக்கு சூப்பரான படைப்பு வந்து வெளியோ இல்ல ரிவ்யூஸ் கண்டிப்பா வேணும். ஸ்பெஷல் மாதிரி இருக்காங்க ரிவ்யூஸ் இந்த டீமுக்கு வந்து நம்ம எல்லாம் ஒரே ஒரு கண்டிப்பா
படம் முடியும் போது ஒரு சில ஆடியன்ஸ் தான் சொல்றேன், ஒத்துக்கிறியா பாடல்ல இவ்வளவு சூப்பர் நடிகரியோ தயாரிப்பாளரையோ சந்திரிகா அவர்களுக்கு வன்மத்தோட ஒரு என்ஆர்ஐ தமிழர் மட்டும் பண்ணக்கூடாது, என்ஆர்ஐ தமிழர் எல்லாரும் டான்ஸ் பண்ணிருக்கீங்க. எப்படி வந்து ட்ரெடிஷனல் தெரியா என்னைக்குமே நாங்க இருக்கிற எல்லா ட்ரெடிஷனும் அந்த பாடலே எல்லா ட்ரெடிஷனல் தெரியாம பாத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் ஒரு திருடர் படம் ஒரு ஃபேமிலி நடிகர் கண்டிப்பா ஒண்ணாம் இது எந்த பத்திரிகை அமல்ராஜ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியின் வாழ்த்துக்கள். ட்ரெடிஷனல் நன்றி, ஊடகங்களுக்கு நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மேகசின் எல்லாம் சேர்த்து சொல்றேன், எல்லோருமே அந்த ஆன்லைன் போர்ட்டல் கூட சேர்த்து சொல்கிறேன், அவங்க எல்லாருமே 20 வருஷம் 30 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ஊடகங்களுமே பார்த்தீங்கன்னா கனிவோடு தான் பண்ணுவாங்க. அது கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அந்த வார்த்தையில் அப்படி ஒரு சுகர் போட்டு சரி ஓகே அவர் பாவம் தட்டி கொடுப்போம் மொத்தமாக ஒழிஞ்சிருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த ஒரு ரிவ்யூ எல்லா ஆன்லைனில் பண்ணுற ரிவ்யூஸ் எல்லாருமே பர்டிகுலராக யூடியூப் ரிவ்யூஸ் பண்ணாலே போகிறோம். அதே மாதிரி வெளியில் தியேட்டருக்கு வந்து பேசுகிற எல்லாருமே அதே மாதிரி ரிவ்யூ பண்ணாலே போகிறோம். தமிழ் சினிமா நல்லபடியாக இருக்கும். மற்றபடி ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணனா மக்களுக்கு தெரியாது இந்த படம் வந்திருக்கா இல்லையே தெரியாது, எல்லாருமே ரிவ்யூ பண்ணணும், எல்லா ஊடகங்களும் ரிவ்யூ பண்ணணும். படங்களை வந்து நல்ல படம்னா உடனே ரிவ்யூ பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை பெருசாக்கணும். கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது இல்லை ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னா ஒரு நாள் தள்ளி அப்படி இப்படி ஒரு டிலே பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் கனிவாக இருக்கும். இல்லைன்னா பேசும்போது கொஞ்சம் கனிவாக பண்ணிட்டீங்கன்னா போகிறோம். அதுதான் ரிவ்யூ. தேஜ மேடம் அது மட்டும் தான் நீங்கள் கேட்க முடியும், ரிவ்யூ பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. ஸோ பிந்து மாதேவர்கள், வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா. ஒரு மிகப்பெரிய கம்பீரமான ஆளுமை நீங்கள். ஸோ யூ ஆர் வெரி டால் பர்சனாலிட்டி இன் சினிமா. ஸோ சச் a tall personality should be in தமிழ் சினிமா ரெகுலர்லி. ஸோ கீப் கம்மிங் அண்ட் கீப் ராக்கிங். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையும் ஒரே விஷயம் தான் நான் சொல்லணும். இதில் பாடல் வந்து இமான் சார் போட்ட பாடல் தான், ஒத்துக்கிறியான்னு. நம்ம எப்படி வந்து ஆர் உதயகுமார் சொன்னாரோ நாங்கள்லாம் ஒத்துக்கிறோம். ஒரு சூப்பரான படைப்பை வந்து நம்ம தயாரிப்பாளர் இயக்குனர் ஜி பிரகாஷ் அந்த ஹோல் டீம் கொடுத்துருக்காங்க. இந்த டீமுக்கு வந்து நம்மெல்லாம் ஒத்துப்போம். கண்டிப்பாக 1 ஆகஸ்ட் இந்த படம் வரும்போது ஒரு சூப்பரான படம்னு. அந்த ஒத்துக்கிறியா பாடலில் இவ்வளோ சூப்பராக டான்ஸ் பண்ண அவங்க பேர் சந்திரிகா அவர்களுக்கு நன்றி. ஒரு என்ஆர்ஐ தமிழர், நீங்கள் என்ஆர்ஐ தமிழராக இருந்துட்டு இவ்வளோ அருமையாக டான்ஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒத்துக்கிறியா சாங் கண்டிப்பாக ஒரு பெரிய வைரலாகும். அந்த பாடலே இந்த படத்தை வந்து நம்மளெல்லாம் ஒத்துக்க வைக்கும். ஒரு சிறப்பான ஒரு த்ரில்லர் படம், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கண்டிப்பாக 1ஆம் தேதி வருதுன்னு அமல்ராஜ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியடைன்னு வாழ்த்துக்கிறேன். என்னுடைய உரை கேட்டதுக்கு நன்றி, ஊடகங்களுக்கு நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எனது நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அவரால் தான் அந்த இன்றைக்கி ஒரு பிளாக்மெயிலுங்கிற படம் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னா அதற்கு முதல் விதை விட்டவர் அமல்ராஜ் அவர். அப்புறம் பிளாக்மெயில் டைட்டிலுங்கிற பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்வலாக ஒரு டைட்டில் எப்போவுமே வந்து ஆடியன்ஸ் போய் கேட்சாங்க அப்படின்னா அதில் ஏதோ சின்ன ஒரு எல்லாருமே ஒரு தெரிஞ்ச ஒரு வேர்டாக இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி பிளாக்மெயிலுங்கிறது வந்து ஒரு த்ரில்லர் பேஸ்டான டைட்டில். பட் எல்லாருமே சொல்லுவாங்க என்னடா அப்படி பிளாக்மெயில் பண்ணுறியா என்ன இது பண்ணுறியான்னு சொல்லி எல்லோரும் யூஸ்வலாக பேசக்கூடிய ஒரு டைட்டில். அது ஒரு படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ ட்ரெய்லர் நான் பார்த்தேன், ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸுக்குள்ளே ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு த்ரில்லர் பேஸ்டில் வந்து பண்ணியிருக்கிறாங்க வந்துட்டு உங்களுக்கு. அது ரெண்டுமே கனெக்ட் ஆகுது, த்ரில்லரும் கனெக்ட் ஆகுது, ஒரு ஃபேமிலியும் கனெக்ட் ஆகுது உங்களுக்கு வந்துட்டு. இது கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஒரு பிடிச்ச படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் ரொம்ப நல்லா கட் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெய்லருக்கு ரீகார்டிங் பிஜிஎம் சாம்சிஎஸ் பிரதர் பின்னி எடுத்துட்டார் உங்களுக்கு வந்துட்டு. அவர் இந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஆகிட்டார் இப்போ பிரதர் வந்துட்டு உங்களுக்கு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா காளிதாஸ் 2 ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டீசர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப நேரம் சொன்னேன் வந்து உங்களுக்கு. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து ஒரு டைரக்டர் எந்த அளவுக்கு கேப் பண்ணுறாங்க, ஒரு எடிட்டர் எங்கே ஸ்பேஸ் விடுறாங்க, இது எல்லாத்தையுமே ஒரு ஃபுல்லப் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் ஒரு மியூசிக். அந்த எல்லாத்தையுமே ஆடியன்ஸ் தெரியாமல் பேலன்ஸ் பண்ணக்கூடியது தான் ஒரு மியூசிக் டைரக்டர். அது நிறைய படத்துக்கு வந்து ஒரு படத்துக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக பண்ணுறாரு ஜாம்சிஎஸ் ப்ரோ. அது பெரிய ஒரு இண்டஸ்ட்ரிக்காக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் வந்து இந்த மேடையில் வந்து ஒரு கதாநாயகரை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்னுடைய நெருங்கிய நண்பர் பிரதர். ஏன்னா கிட்டத்தட்ட ஜி பிரகாஷ் பத்திரிக்கை கூட நான் 2006 ட்ராவல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வசந்தபாலன் சார் ஜெயில், 2ஆவது படம் பொல்லாதவன், இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்தில் வந்து ஒரு ஜி பிரகாஷ் பதர் பற்றி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இந்த ஸ்டேஜில் சொல்லும்போது நான் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே நல்ல முறையில் வரணும்னு சொல்லி தான் படத்தை எடுக்கிறாங்க, பிளான் பண்ணி போகிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி சில சூழ்நிலைகள் அப்படி வரும் பொழுது அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து இல்லை சார் நான் வர்றேன், பேக் பண்ணுறேன், பண்ணுங்கள், எனக்கு ரிலீஸ் அப்போ கொடுங்க, ஏதோ ஒரு வகையில் மூவ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சதே வந்து பெரிய சந்தோஷம். இதுக்காகவே இந்த திரையுலக சார்பில் இருக்கு எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல் பண்ணிங்கன்னா அது அடுத்து வரக்கூடிய தயாரிப்பாளர்களும் சரி அடுத்தவங்களுக்கும் ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும். இதை ரொம்ப அதிகமாக பண்ணவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். அவரோட பயணித்த எல்லா தயாரிப்பாளருக்கும் சரி சக நண்பர்களுக்கும் சரி யாருமே என்னால் இழந்து விடக்கூடாது என்று
திரையுலகுக்கு முன்னுதாரணம் இருந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். எஸ்பி முத்துராமன் சார் வந்து அவர் கண்டினியூவாக ரஜினிகாந்த் சாரோட வந்து கண்டினியூவாக பல படங்கள் பண்ணியிருக்காரு. பட் அந்த யூனிட்டுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணுமே, எஸ்பி முத்துராமன் சார் டெக்னீஷியன் ஒன்று பண்ணுவேன்னு சொல்லி பாண்டியன்கிற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சம்பளமே வாங்காமல் ஹோல் குரூப்புக்கும் படத்தை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு. அதில் வந்த லாபத்தில் வந்து எஸ்பி முத்துராமன் சார் அவர் மட்டும் அந்த படத்தை எடுத்துக்கிறாம அதில் ஒர்க் பண்ண மேக்கப் மேன், காஸ்டியூம், மேனேஜர்ஸ், கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அமௌண்ட்டை பிரித்து கொடுத்து ஏவிஎம் காலையில் இடம் வாங்கி கொடுத்தார். ஸோ அப்படி பல பேரை வாழ வைத்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் ஆனால் கூட இல்லை சார், என்னை நம்பி படம் வாங்கிட்டாங்க, நான் தானே ஹீரோ, அப்போ நான் கூட இருக்கணும் சார், அப்போ தான் சார் உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் கூட பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து ஜி பிரகாஷ் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த பிளாக்மெயில் படம் மாபெரும் வெற்றி அடைய எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த டைரக்டர் மாறன் அவர்களுக்கும், ஹீரோனி தேஜஸ்வினி, பிந்து மாதவி, முத்துக்குமார், ஸோ ஹோல் டீம், அப்புறம் கோகுல் என் நண்பர் கேமராமேன் அன்றைக்கி வந்திருக்காரு தெரியல, ஸோ அவருக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய எனது வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு வர சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே பிளாக்மெயில்ங்கிற வேர்டு ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. பிளாக்மெயில்ங்கிற வேர்டு எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சு வெங்கடேசன் அவர்கள் சொன்ன மாதிரி வரையாடுகள்ங்கிற வேர்டு வந்து ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த தமிழ் வார்த்தை வந்தது போன்று பிளாக்மெயில்ங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தேடுறப்ப அது ஒரு இமெயில் இல்லை, மெயில்ங்கிறது ஒரு வாடகை இல்லை ஒரு கட்டணம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 16th செஞ்சுரியோட வேர்டு தான் இந்த பிளாக்மெயில்ங்கிற வேர்டு. 16th செஞ்சுரியில் இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாண்டுக்கு இடையில் ஒரு இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் இருந்த இடத்துல அங்கே இருக்கிற தலைவர்கள் வந்து இல்லை கொள்ளையர்கள் போய் அவங்கள சூறையாடி இருக்கிறாங்க. எங்களை சூறையாடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குற காசுக்கு பேர் தான் அந்த மெயிலுங்கிற வார்த்தை. அது பிளாக்காக கொடுக்கறதுனால அது பிளாக் மெயில் அப்படிங்கிற வார்த்தையாக மாறிடுச்சு. அதாவது ஒரு கட்டணம் வந்து இந்த இடத்துல என்னை திருடாரு, என் வீட்டில் நீ திருடாத, என்னை நீ கொள்ளையடிக்காத அப்படின்னு ஒருத்தங்களுக்கு கொடுக்குற கட்டணம்ங்கிற வார்த்தை தான் அந்த மெயில் தான் அன்றைக்கி வந்து வாடகையாகி வேறு மெயிலாக மாறி அந்த பொருள் பிளாக்காக இருப்பதால் ஒரு பணமாகவோ நகையாகவோ இல்லை ஒரு மிருகமாகவோ அது பிளாக்காக இருக்கிறதுனால அந்த பிளாக்குங்கிறது மருவி ஒரு பிளாக் மெயிலாக மாறி இன்றைக்கி வந்து ஒருத்தர் இன்னொருத்தருடைய ரகசியத்தை மறைப்பதற்கு முக்கியமாக பெண்கள் உன்னை பற்றி ஒரு வீடியோவை நான் வெளியிட்டுருவேன், உன்னை பற்றி ஒரு ரகசியத்தை நான் சொல்லிடுவேன் அப்படின்னு ஒரு மனிதன் தனக்குள்ள இன்னொரு மனிதனை அதிகமாக வெறுப்பதற்கு உபயோகப்படுத்துகிற ஒரு சொல்லாக பிளாக்மெயில் மாறுகிறது. இது பெண்களை தான், பெண்கள் உடல்களை முன்வைத்து நடக்கிற ஒரு பெரிய பேரமாக இருக்குது. அப்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த சொல் மாறிடுது. உண்மையிலேயே வந்து பிளாக்மெயிலுங்கிற பார்க்குறப்ப வந்து ஒரு த்ரில்லருக்கான ஒரு அழகான சொல்லாக இன்றைக்கி அந்த சமூகம் அதை மாற்றி வச்சிருக்கு. குற்றத்துக்கோடு சம்பந்தப்பட்டதாக இன்னொரு மனிதனை வேட்டையாட துடிக்கிற ஒரு சொல்லாக அந்த சொல் மாறி இருக்கு. திரையரங்கத்தை வேட்டையாடுறதுக்கான 2 ஈஸியான வழிங்கிறது வந்து ஒன்று த்ரில்லர், இன்னொன்று ஹாரர் படங்கள். தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் 10 நிமிஷத்துலேயே பக்கத்தில் இருக்கவன்ட்ட பேசுகிறான், மொபைல் நோண்டுறான், இவங்களை எப்படி அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறதுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட 2 ஒரு ஜானர்ஸ் வந்து த்ரில்லர் அண்ட் ஹாரர். அது வந்து எப்போதுமே வந்து ஒரு மெஜாரிட்டி அளவில் அதனுடைய சக்ஸஸ் ரேட் இருந்திருக்கு. ஹாலிவுட்ல இருந்து இவ்வளோ பீரியட் நம்ம பார்க்குறப்ப ஆக்சுவலாக எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப இதில் இருக்கிற அந்த விறுவிறுப்பும் அது வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. மாறனுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அது ஒரு ட்ரெய்லர் பார்க்குறப்பவே நம்மளை சீட்டு நுணுக்கி அது வந்து கொண்டு வைக்கும். அதுவும் அது குழந்தைய வச்சுக்கிட்டு நடக்கிற ட்ராமான்னு சொல்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷன் கனெக்டையும் சேர்ந்து அது ரொம்ப பிரமாதமாக ஏற்படுத்துது. ஸோ ஐ திங்க் அந்த இது பார்க்குறப்பவே ஆடியன்ஸை மிக பெருசாக அது கவரும்னு நான் நம்புகிறேன். ஸோ படம் வெற்றியடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாறன். அப்புறம் சாம் சிஎஸ் அவர்களை பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக விக்ரம் வேதா பிரமாதமான மியூசிக். ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் வந்தப்பவே அந்த படம் வந்து தேட்டருக்கு வர வைக்கணுங்கிற அந்த மியூசிக்கை மண்டைக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்னமும் விக்ரம் வேதாவுடைய அந்த ரீரெக்கார்டிங்கை வந்து நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வந்து சாம் சிஎஸ் அவர்களை நான் சந்தித்தேன். அப்போ வந்து அவருடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி, சார் இன்செப்ஷன் படத்துக்கு நான் ஒரு மியூசிக் போட்டிருக்கேன் பார்க்குறீங்களா அப்படின்னு. என்னடா அது ஹேன்ஸ் சிம்மர் தான் பிரமாதமான மியூசிக் டைரக்டர், அவரை தாண்டுற மியூசிக்கா, என்னடா போடுங்க சார் அப்படின்னு சொன்னேன்.
நிஜமாவே வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது, நிஜமாவே ஹான்ஸ் சிம்மர் அந்த இடத்துக்கு போட்ட மியூசிக்கோட சாம் சிஎஸ் எனக்கு காட்டின அந்த ரீரெக்கார்டிங் மியூசிக் வந்து என்னை வந்து அதிர வச்சிருச்சு. ஏன்னா இன்செப்ஷன் உங்களுக்கு தெரியும், படம் மொத்தமுமே கிளைமேக்ஸ் அப்படி இருக்கும் பரபரப்பாக. அதுக்கு வந்து சாம் சிஎஸ் பார்க்குறப்ப இன்னும் பெரிய உயரங்களை சாம் சிஎஸ் அடைஞ்சிருக்கணும். அவருடைய படங்கள் புஷ்பா 2லாம் அவர் தான் பிரமாதமான ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணியிருந்தார். ஸோ இந்த படம் சாங்ஸ் ப்ளஸ் எல்லாம் சேர்ந்து சாம் சிஎஸ்க்கு இன்னொரு பெரிய உயரத்தை தருண் சாம் சிஎஸை மனமாற வாழ்த்துறேன். அப்புறம் ஜிவி மை டார்லிங் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் தான் ஒரு 17 வயசில் சொல்ல ஆரம்பித்தோம். உதயகுமார்கிட்ட வந்து என் பையன் சின்ன பையனாக இருக்கான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன மாதிரி என்கிட்ட வரப்பையும் ஜிவி வந்து ஒரு சின்ன பையனாக தான் ஒரு நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் நான் வந்து டார்லிங் அப்படின்னா பல முறை அதை உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்போம். கண்ணுக்கு முன்னாடி ஒரு 17 வயசு பையனோட பார்த்த இந்த ஜிவி அவருடைய வளர்ச்சியை பார்க்குறப்ப நிஜமாவே பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ஜிவியோட வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு தான் நான் எப்பயுமே நம்புவேன். நான் படம் பண்ணலாட்டிலும் ஜிவி வந்து வேறு யார் மூலியமாவது இவ்வளோ பெரிய உயரத்தை தொட்டு இருப்பார்னு நான் எப்பயுமே நம்புகிறேன். அதுக்கு பின்னாடி ஜிவியோடைய டேலண்ட்டோடு சேர்த்து இந்த டார்லிங்னஸ் அப்படின்னு சொல்வேன். எல்லாருமே சொன்னாங்க, யாரையும் வெறுக்காத, யார்கிட்டையும் கோவப்பட்டுறாத, யாரையும் மோசமாக ட்ரீட் பண்ணிடாத ஒரு குணத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சமீபத்தில் அவருடைய ஃபேமிலி விஷயத்தில் வந்து எவ்வளோ மெச்சூரிட்டியாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், இவ்வளோ மெச்சூரிட்டி இந்த வயசில் அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஜிவி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஹியூமனை பக்கத்தில் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக. இவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்து இன்னொருத்தவங்களை ஈஸியாக இல்ட்ரீட் பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப ஒருத்தருடைய நேரம் என்பது எனக்கு ரொம்ப முக்கியம் சார். எனக்கு கால் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மறக்காமல் கூட அடுத்த நாள் கூட நான் கால் பண்ணி பேசிடுவேன். அதுதான் ஜிவி. தயாரிப்பாளர்கள் அவர்கள் முதல்ல சொன்னாங்க விட்டு கொடுத்தாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நடிகரா மியூசிக் டைரக்டரா அவர் விட்டு கொடுத்த படங்கள் எனக்கே 2 படம் இருக்கு. 2 படத்துக்கு அவர் இல்லைன்னா படமே இருக்கு சார். ஓ பிரமாதமான ஹியூமன். ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாப்புல. அந்த மொமெண்ட்டை நான் பார்த்துருக்கேன் சார். இந்த மாதிரி இருக்கு பண்ணிடலாம், நான் என் மேனேஜர்கிட்ட சொல்லி விட்றேன், நான் கேட்கணும், அது எதுவுமே கிடையாது. என் போன படத்துக்கு கேட்டவா பண்ணிடலாம் சார். ஒரு செகண்ட் கூட யோசிக்காத அந்த தருணம் வந்து ரொம்ப அரிதான தருணம். ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்படி சில மனிதர்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பேரன்புக்காக ஜிவி மாதிரி ஒருத்தர் நடிகராகவும் மியூசிக் டைரக்டராகவும் பெரிய உயரத்தை தொடணும். போன வருஷம் அவர் பண்ண படங்களுடைய ரீரெக்கார்டிங்லாம் இன்னொரு தேசிய விருதை ஜிவிக்கு வாங்கி தரும். இன்னும் பெரிய உயரத்திற்கு ஜிவி சென்று கொண்டே இருப்பார். ஜிவிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த விழாநாயகன் சாம் சிஎஸ் சார் உங்களோட ஃபஸ்ட் படத்துலேருந்தே ஒரு யூனிக்கான ஒரு சவுண்டிங் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபிலிம் நீங்கள் கொடுத்துட்டே வரீங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட ட்ரெய்லரும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மெலோடி பாட்டாக இருக்கட்டும், உங்களோட அந்த ட்ராவலே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ட்ராவலாக பார்க்குறேன். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நீங்கள் போக வேண்டிய உயரம் வந்து தூரமாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் போயிடுவீங்கன்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு டைரக்டர் மாறன் சார், 20,000 கண்கள் வந்து நான் தியேட்டரில் போய் பார்த்தேன். பயங்கரமான ரைட்டிங். பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் வந்து ஜிவி சார் நடிக்கிறாருன்னு சொல்லும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. பிகாஸ் நீங்கள் இருட்டில் வந்து பயங்கர மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. பட் நம்ம ஹீரோ வந்து இருட்டை பார்த்தாலே பயம் வந்து அது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியாது. தனியாக தூங்க மாட்டார், லைட்டு போட்டு தான் தூங்குவார் நைட்டு. அங்கே போகிற மேலே இங்கே பாரு, ஏங்க தூங்குங்க, ஏங்க அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இருட்டை பார்த்து ஒரு பயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஜிவி சாருக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சார். ப்ரொடியூசருக்கு என்னோட வாழ்த்துக்கள். பிகாஸ் என் ஃபஸ்ட் படத்துலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை புஷ் பண்ணிகிட்டு இருக்க ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் நான் அந்த ஸ்டேஜில் பேசுறதுக்கான பிக்கஸ்ட் ரீசன் வந்து ஜிவி சார். என்னை ஃபஸ்ட்டு டேரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் த்ரிஷா நயன்தாரா அப்படின்ற ஒரு படத்தில். ஸோ அப்போது 2011 வந்து ஜிவி சாரோட பழக்கம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஜிபியு வரைக்குமே வந்து அவரோட சப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக எனக்கு இருந்திருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி சார். நான் தான்
ட்ரெய்லர் பார்த்தோன்னே சொன்னேன் சார், சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு படத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அதனால் படம் ஹிட் ஆகிடும் சார் அப்படின்னா. அந்த சென்டிமெண்ட் வந்து அவர் யார்கிட்டையும் சொல்ல முடியாது வெளியே, எனக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஜிவி சார். அண்ட் தென் பிந்து மேம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் தேஜு என்னோட வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். நீங்கள் ரொம்ப ஒரு மியூச்சுவல் சர்க்கிளில் இருக்கும் போதே பார்ப்பேன். என்னென்னா எப்போவுமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸை தாண்டி ஒரு குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் யூ டூயிங் அ வெரி குட் ரோல்ஸ் இன் ஆல் யுவர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். தென் இங்கே வந்திருக்க லிங்கா பிரதராக இருக்கட்டும், முத்துக்குமார் சாராக இருக்கட்டும், இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கார்த்திக் நேத்தா சார் ஆகட்டும், எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சர் வந்து இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்குன்றது நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ணா என்னோட ஃபேவரட் ஃபிலிம் மேக்கர் வசந்தபாலன் சார் வந்து வந்திருக்காரு. ஐம் ஸோ ஹாப்பி மீட்டிங் யூ சார். தேங்க்யூ. இந்த படம் வந்து எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பிளாக்மெயில் திரைப்படம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திரைப்படம். இதனோட ஜானரே வந்து ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் ஜானரில் இருக்கிற திரைப்படம். அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். அதுக்கு முன்னாடி விழாவின் நாயகன் சாம்சிய சார், உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஐ திங்க் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ஹஸ் கம் அவுட் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அண்ட் பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் ஹஸ் கம் அவுட் வெல். நீங்கள் விக்ரம் வேதா மட்டும் இல்லை, கைதியிலையும் ஒரு முக்கியமான படைப்புகள் படைத்திருக்கீங்க. அதனோட ஜேர்னி வந்து இந்த படத்துலையும் தெரியுது. இந்த படத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக எடுத்து நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். உறுதுணையாக இருந்த உங்களோட லிரிசிஸ்ட், எங்களோட ஃபேவரட் கார்த்திக் நேத்தா சாருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். படத்தின் டைரக்டர் மு மாறன் அவர்களுக்கு அதில் ஒரு நீங்கள் எல்சியூ மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறீங்க. என்னென்னா, இரவுக்கு 1000 கண்கள், அதுக்கு அடுத்த படம் வந்து கண்களை நம்பாதே. இதனோட ரிதமில் தான் வந்து நீங்கள் டூ நாட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இது நத்திங் பட் பிளாக்மெயில். ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். ஐ எம் ஷுர் திஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் ஃபார் த ஆடியன்ஸ், எஸ்பெஷலி ஃபார் ஜிவி சார் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய விருந்தாக இருக்குது இந்த படம். இது முழுக்க ஜிவி சார் ஃபேன்ஸுக்காகவும் மற்றும் த்ரில்லர் ஜானர் என்ஜாய் பண்ணுற அனைத்து சினிமா ரசிகர்களுக்கு உண்டான திரைப்படமாக இது அமையும். டிஓபி கோகுல் பினய் அவர் எங்களோட படங்கள்லையும் எங்களோட ப்ரொடக்ஷன்லேயும் தொடர்ந்து பயணித்துட்டு இருக்கார். அவர் இல்லாமல் எடிட்டர் சான் லோகேஷ் மற்றும் ஆர்ட் ராம், அவர் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் குயிக்காக ஒரு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். ஆர் விஜயகுமார் சாராக இருக்கட்டும், ஆதிக் சாராக இருக்கட்டும், வசந்தபாலன் சாராக இருக்கட்டும், தனஞ்சயன் சாராக இருக்கட்டும், மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் குயிக்காக ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் ஸ்ரீகாந்த் பிரதராக இருக்கட்டும், பிந்து மாதவியாக இருக்கட்டும், தேஜுவாக இருக்கட்டும், ஹரிப்பிரியாவாக இருக்கட்டும், ரமேஷ் திலக் பிரதராக இருக்கட்டும், மற்றும் லிங்கா பிரதராக இருக்கட்டும், அப்புறம் இவங்க வேட்டை முத்துக்குமார் அவராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு முக்கியமான திரைப்படமாக இருக்கும். கிங்ஸ்லி சாரும் நடிச்சிருக்காரு. எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான திரைப்படமாக அமையும். கண்டிப்பாக நாங்கள் படம் பார்த்துட்டோம். படத்துலேருந்து அந்த நம்பிக்கையில் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், இந்த படம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேவரட்டான ஃபிலிமாக எல்லாத்துக்குமே அமையும்னு நான் நம்புகிறேன். இதில் ரொம்ப ஸோ படத்தின் நாயகன் ஜிவி பிரதர், ஓஜி சம்பவம்க்கு அப்புறம் நீங்கள் வந்திருக்கிற பிளாக் பஸ்டர் ஈவெண்ட் இது. ஐம் ஷுர் திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு மேக் அ வெரி இம்பார்ட்டன்ட் இம்பேக்ட் டு யுவர் ஃபேன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த காஸ் யூ டேக்கன் ஆஸ் அன் ஆக்டர். நீங்கள் சைல்டு ப்ராடஜி எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான், மியூசிக்கல்ஸ் சைல்டு ப்ராடஜிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதை தாண்டி உங்களோட ஆர்வம் ஆக்டிங்கில் எவ்வளோ தூரம் பயணிச்சு வந்துட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களோட சின்சியரான ஒரு மியூசிக்கல் ஃபேன் அண்ட் தென் உங்களோட கமிட்மெண்ட் டு சினிமா ஃபேனாக உங்களை நான் பார்க்குறேன் ஃபார் அ லாங் டைம் அண்ட் பீன் வாட்சிங் யூ. ஸோ மை சப்போர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ சார் அண்ட் த என்டையர் டீம் அண்ட் க்ரூ. ஸோ இது ஒரு மியூசிக்கலான இந்த படத்தில் ஜிவி சார் வந்து ஆர் விஜயகுமார் சார் சொன்ன மாதிரி ரொம்ப சட்டிலாக ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பார். இந்த கேரக்டர் வந்து ஒரு காமன் மேனாக இருந்து ஒரு விஷயத்தை எப்படி கையாள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜானருக்கு ஏற்ற தலைப்பு தான் பிளாக்மெயில். பிளாக்மெயில் பண்ணுறவங்க எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம சகஜமாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை தான் பிளாக்மெயில். நீ என்ன பிளாக்மெயில் பண்ணுறியாங்கிறதுலேருந்து எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டியாங்கிறதுலேருந்து அந்த வார்த்தை ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டான ஒரு பர்சன் வந்து அதனோட உச்சத்தில் போய் உட்காந்தா எப்படி இருக்கும், அவரை அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற திரைப்படம் தான் பிளாக்மெயில்.
இந்த மாதிரியான கேரக்டர் தான் ஜிவி சார் எடுத்திருக்காரு. இதில் வந்து அவர் எப்படி இவ்வளோ தூரம் ஒரு யூ காண்ட், நீங்கள் வந்து கோபத்தை காட்டணும், ஆனால் காட்டுறதுக்கு உண்டான ஒரு சரணை வந்தால் மட்டும்தான் காட்ட முடியும். இருந்தாலும் ஒரு சட்டிலான ஒரு காமன் மேன் கேரக்டராக இருந்து பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஹீ இஸ் ஜஸ்டிஃபைட் த ரோல் வெரி ஸ்ட்ராங்லி. ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெல். ஸோ ஓவரால் இந்த மேடை வந்து மியூசிக்கலாக நிறைந்திருக்கிறங்காட்டிக்கு நான் ஒரே ஒரு எனக்கு தோன்ற ஒரு கருத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய திரைப்படங்களில் வந்து இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா சாங்ஸ் வைரல் ஆகுது. ஆனால் அந்த சாங்கை வந்து சினிமாவில் பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்குது, இல்லை பிளேஸ்மெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஒரு திரைப்படம் எடுத்துட்டோம்னா மொத்தமாக 4 பாடல்கள் எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் லைக் 20 minutes to 25 minutes ஒரு டைம் டியூரேஷனில் இருக்கும். நேற்று கூட அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சில படங்களில் வந்து பாடல்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு, ஆனால் அது வந்து தேட்டர்லேயோ அது கொண்டாட முடியாத ஒரு சினாரியோவில் ஆடியன்ஸுக்கு ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போது பாடல்கள் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவாக இருக்கட்டும், இல்லை அது எங்கே தொடங்கணும் அப்படின்னா திரைக்கதை எழுதுகிற நேரத்துலேயே அதை தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் எழுதுகிறப்போ அந்த பாடல்களோட ப்ரெசன்ஸு, அதனோட எலிவேஷன் ஆஃப் த ஃபிலிம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஆல்ஃபா ஜென்ரேஷனில் இருக்கோம் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஆல்ஃபா ஜென்ரேஷன்ஸுமே வந்து ரீரிலீஸ் ஃபிலிம்ஸ்க்கு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணுற எல்லா தருணமே பார்த்திங்கன்னா அவங்க கொண்டாடுற ஒரு விஷயம் வந்து பாடல்களாக தான் இருக்குது. அதனால் பாடல்களோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சினிமாவில் எந்த ஒரு சினிமாவாக இருந்தாலும் பாடல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஃபுல்லாக பிளேஸ்மெண்ட் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக அதுக்கு உண்டான பிளேஸ்மெண்ட் ஆடியன்ஸுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு கனெக்டே ஒரு படத்துக்கு வந்து பாடல்கள்னு நான் உறுதியாக நம்புகிற ஒன் ஆஃப் த பர்சன். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக பாடல்கள் வைங்க. வேணுமா வேண்டாமாங்கிறது திரைக்கதையிலேயே முடிவு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் வைங்க. அது வந்து ஆடியன்ஸ்க்கு உண்டான எல்லா எமோஷன்ஸையும் கொண்டு வரும். நம்ம தமிழ் சினிமா வந்து இது கலந்தது தான் தமிழ் சினிமா. இது இந்த ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அமல்ராஜ் சார், வி ஆர் தேர் வித் யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. இந்த பிளாக்மெயில் படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கோம். இந்த படம் மெயினாக பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ தூரம் பயணித்து வந்துட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி என்னோட ப்ரொடியூசர் அமல்ராஜ் சார், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சார் பார்த்துக்கலாம் சார், கமல் சார் சொல்கிற மாதிரி தான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருப்பார். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக நடந்துகிட்ருக்கு. அது காரணம் அவரோட உற்சாகம் தான். அது வந்து எங்களுக்கும் தொத்திக்க வச்சுருவார். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் கூட பயணிக்கும்போது எங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். ஸோ இவங்களோட ஒத்துழைப்பில் தான் இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காது. அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் கோகுல் பினாய், என்னோடய எடிட்டர் சாண்ட் லோகேஷ், ஆர்ட் டைரக்டர் ராம், காஸ்டியூம் டிசைனர் திலக் பிரியா, மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஏடிஸ் அண்ட் தென் என்னோடய ஆர்டிஸ்ட் பிந்து மேம், தேஜஸ்வினி, லிங்கா சார், வேட்டை முத்துக்குமார், இவர் நம்ம கிங்ஸ்லி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பங்களிப்பை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கும். நாட் ஓன்லி த்ரில்லர், எமோஷன் இருக்குது, ஃபேமிலி பாண்டிங் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாம் பிளாக் காமெடி இருக்குது, எல்லாமே இருக்கும் இந்த படத்தில். த்ரில்லர் மூட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நிச்சயமாக ஆடியன்ஸை வந்து இந்த படம் வந்து என்கேஜ் பண்ணோம். ஒரு அடுத்தென்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சு ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும். எப்படி சொல்லணும்னா பிளாக்மெயில்ன்றது கொரோனா மாதிரி ஆகிடுச்சு. கொரோனா பார்த்திங்கன்னா முதல்ல சைனாவில் இருந்துச்சு, அப்புறம் அமெரிக்கா போச்சு, சிங்கப்பூர், பேங்காக், ஒவ்வொரு இடமா போய் இந்தியாவுக்கு வந்து, பாம்பே வந்து, பெங்களூர் வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து, நம்ம தெருவுக்கு வந்து, நம்ம வீட்டுக்கே வந்துடுச்சு. பிளாக்மெயிலும் அப்படி தான் நம்ம வீட்லேயே இன்றைக்கி இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியல, தெரிஞ்சும் சில பேர் மறைப்பாங்க. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள இந்த கதையில் காட்டியிருக்கோம். அவங்களோட வலி, வேதனை, என்ன பிரச்சனை, அவங்க சந்திக்கிற ப்ராப்ளம்ஸ். இந்த லீட் கேரக்டர் ஹீரோ சார் வந்து அதனால் எப்படி பாதிக்கப்படுறாரு, மற்றவங்களாம் என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கோம். படத்தை பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருந்தால் பாராட்டுங்க, கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள், ஆரோக்கியமாக சொல்லுங்கள். அடுத்தடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி என்னோடய ஃபேமிலி, அவங்களும் மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. அவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. வயசு அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. வயசை மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். தேங்க்ஸ்க்கா. ஆமாம், கிளைமேக்ஸ். ஆமாம், சொல்லலாம், அடுத்த ஃபங்க்ஷனில் சொல்லிடுவாங்க. அசூரன்லாம் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க எங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லக்கி சாம். தேவராஜ் சாருக்கு தெரியும். ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா, மக்கள், மீடியாவில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். தனஞ்சயன் சார்,
கார்த்திக் நேதா, உதயகுமார் சார், கதிரேசன் சார், ட்ரீம் வாரியர்ஸ் சிஇஓ, அப்புறம் வசந்தபாலன் சார், ஆதிக் சார், அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் பிளாக்மெயில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டு. ஃபஸ்ட்டு எனக்கு அதோடைய ஒரு ஒன்லைன் தான் வந்து மாறன் சார் அனுப்பிச்சிருந்தாங்க. இது ரொம்ப டேலண்டடான ஒரு டைரக்டர். டெஃபினட்டாக எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட் ப்ராமிசிங்கான டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் மாறன் கண்டிப்பாக இருப்பார். இட்ஸ் வெரி 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 டேலண்டட் ரைட்டர் டைரக்டர். அந்த ரைட்டர் டைரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரைட்டர் டைரக்டர்ஸ் வந்து கம்மி. அதில் வந்து மாறன் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய பொசிஷனுக்கு போவார். அவருடைய குரு கேவி சார் மாதிரி டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவார். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். படம் ஸ்க்ரீன் பிளேவாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது அந்த பிளாக்மெயில்ன்ற விஷயம் ஆரம்பித்து எப்படி லிங்க் ஆகி எத்தனை பேருடைய லைஃப்பை வந்து அப்படியே ஒரு ரெக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபிலிமு. ஃபிலிமேவே பார்த்தோம், ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் அமல்ராஜ் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள், ஃபஸ்ட் டைம் டெபியூட்டன் ப்ரொடியூசர். ஸோ பெஸ்ட் விஷஸ் அமல்ராஜ் சார். சின்ன படங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம கவுன்சில்லேயே வந்து நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது மாதிரி ஒரு சாங் மாதிரி அவர் நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து ஹி சப்போர்ட்ஸ் தெம். ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வந்து இப்போ நல்லாவே போகுது. இப்போ லெவல் மாதிரி, கெவி மாதிரி நல்ல ஃபிலிம்ஸ் ஆர் டூயிங் ரியலி வெல். ஸோ ஐ திங்க் பிளாக்மெயில் டெஃபினட்டாக அந்த ஒரு லிஸ்ட்டில் ஒரு நல்ல டாக்கோட ஒரு நல்ல ஃபிலிமாக வரும்னு நான் நம்புகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாறன் சார் அண்ட் திஸ் ஹோல் டீம். டிஓபி கோகுல் வினாய், சாம் லோகேஷ், அப்புறம் சாம் சிஎஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்போசர். அவருடைய பிஜி ஸ்கோர் எல்லாருக்குமே தெரியும். லைக் பிஜி ஸ்கோருக்கு ரொம்ப ஃபேமஸ். எனக்கு வந்து கைதி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வசந்தபாலன் சாருக்கு வந்து விக்ரம் வேதா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இவர் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இமான் சாருக்கும் நன்றி. ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஐம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல். அவர் எனக்கு சீனியர். அவர் ஐம் தேங்க்ஃபுல் டு ஹிம். அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் நேதா சார், அப்புறம் இவங்க பண்ணியிருந்தாங்க நம்ம ஏக்நாத் சார், அப்புறம் இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், காஸ்டியூம் டிசைனர் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது. ரொம்ப ஃபைன் ஆக்டர்ஸு லைக் ஒரு முத்துக்குமார், லிங்கா, கிங்ஸ்லன் அண்ட் முத்துக்குமாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப இந்த படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இனிமேல் அவங்கள காம்போவாகவே நிறைய கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேருடைய அந்த டார்க் காமெடி வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிந்து மாதவி ஹஸ் டன் அ வெரி நைஸ் ரோல். ஸ்ரீகாந்த் சார் அவங்க சீனியர் எனக்கு, இஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் அந்த ஃபில்ம். அப்புறம் தேஜு அவங்களுடைய, நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சாங், அந்த பட்டாக்ன்ற சாங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் சேர்ந்து. அது பெரிய ஹிட் ஆச்சு. அந்த டைமில் ரொம்ப வைரலாக போச்சு. அப்போ தான் அமல்ராஜ் சார் வந்து இவர் சர்ச்சிங் ஃபார் அ ஹீரோயின். அப்போ அவங்க தேஜு வந்து அந்த சாங் பண்ணியிருந்தாங்கன்ற போது சொல்லியிருந்தோம். அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா தமிழ் பேசுகிறாங்க. நல்ல ஒரு டேலண்டடான ஒரு ஆக்டர். அப்புறம் வந்து there are so many good actors. ஹரிப்ரியா, ரமேஷ் திலக். ரமேஷ் வந்து ரொம்ப அழகாக சூஸ் பண்ணுறாரு அவருடைய கேரக்டர்ஸு. இஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் அந்த ஃபிலிம். நான் யாராவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா ஐம் சாரி. டெஃபினட்டாக இந்த படம் வந்து அதோடைய டாக்கை அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். பிகாஸ் இட்ஸ் அ ஃபைன் ஸ்கிரிப்ட். ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வில் டூ ரியலி வெல். பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ.